ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன நேரம் பத்தின இன்ஃபர்மேஷனையும் நாளைக்கான முக்கியமான ஒரு சில அப்டேட்ஸையும் இந்த வீடியோல பார்க்கலாம். நாளைக்கு வெள்ளிக்கிழமை, அதுக்கு அடுத்து 3வது புரட்டாசி சனிக்கிழமை. நிறைய பேர் தர்ஷனுக்கு பிளான் பண்ணியிருப்பீங்க. அவங்க எல்லாருமே இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இதுல முக்கியமான நிறைய இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா தரிசனம் போறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்னைக்கான தரிசனத்துக்கான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். நேரடியா போகக்கூடிய இலவச தரிசனத்துக்கு 12ல இருந்து 16 மணி நேரம் ஆகுதுங்க. கிரௌட் நார்மலா தான் இருக்கு. மொத்தமா 28 கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா டிடிடி அபிஷியலா அவங்களோட பிரஸ் அப்டேட்ல கொடுத்திருக்காங்க. நேத்து 76,526 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. எஸ்எஸ்டி டோக்கன்ல காலையில ஸ்லாட்டா இருந்தா 1ல இருந்து 2 மணி நேரமும், மத்தியானம் ஈவினிங் ஸ்லாட்டா இருந்தா 3ல இருந்து 5 மணி நேரம் ஆகும். 300 தரிசனம் பொறுத்த வரைக்கும் 2ல இருந்து 3 மணி நேரம் ஆகும். ஸோ இது ஸ்டாண்டர்டான டைமும் உங்களுக்கு டெய்லி அப்படிதான் இருக்கும். சாட்டர்டே சண்டேல க்ரௌடு கொஞ்சம் ஹெவியா இருக்குன்னா முன்ன பின்ன இருக்கும். இது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். அதுக்கு அடுத்து நாங்க புரட்டாசி 3வது சனிக்கிழமையில தரிசனம் பார்க்கறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா எஸ்எஸ்டி டோக்கன் நாளைக்கு 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி 3 நாட்கள் ஆஃப்லைன் கவுண்டர்ஸ்ல டோக்கன் கொடுக்க மாட்டாங்க. இதை பத்தி ஆல்ரெடி டிடிடி அஃபிஷியலா ஒரு ப்ரெஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது நம்மளும் ஷேர் பண்ணியிருந்தோம். பட் இருந்தாலும் நாளைக்கு தர்ஷன் பிளான் பண்ணியிருக்கிறவங்க நோட் பண்ணிக்கிங்க. இன்னைக்கு ஆன எஸ்எஸ்டி டோக்கன் இன்னைக்கு மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா கவுண்டர் க்ளோஸ் பண்ணி இனிமே திங்கக்கிழமை காலையில தான் ஓப்பன் பண்ணுவாங்க. நாளைக்கு, நாளான்னைக்கு, அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில பிளான் பண்ணியிருக்கிறவங்க கண்டிப்பா இந்த விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி 3 நாளுமே எஸ்எஸ்டி டோக்கன், அதே மாதிரி ஸ்ரீவாரி மெட்டோட டோக்கனும் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. ஒரு சிலர் கமெண்ட்லயும் கேட்டிருந்தீங்க. அதுக்கு அடுத்து 4வது சனிக்கிழமையில தரிசனம் போற பிளான் இருந்துச்சுன்னா அந்த 4வது சனிக்கிழமைக்கு முதல் நாள் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாளுமே எஸ்எஸ்டி கவுண்டர் க்ளோஸ்ல தான் இருக்கும். நேரடி இலவச தரிசனத்துல தான் நீங்க ஜாயின் பண்ணிக்கணும். சப்போஸ் போன வாரத்தை விட இந்த வாரம் ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கு, கிரௌடு நார்மலா தான் இருக்கு அப்படின்னு மாதிரி இருந்துச்சுன்னா மேபி டிடிடியோட டெசிஷன்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் வரலாம். அப்படி எதுவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நாளைக்கு எஸ்எஸ்டி டோக்கன் கிடையாது அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கிங்க. நாங்க எப்படி தாங்க தர்ஷன் போறது அப்படின்னா, நீங்க எந்த டிக்கெட்டுமே உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க நேரடியா போகக்கூடிய இலவச தரிசன கியூல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு ஆவரேஜா 10ல இருந்து 15 மணி நேரம் அப்படின்றது ஆவரேஜான டைம். சப்போஸ் க்ரௌட் அதிகமா இருந்துச்சுன்னா ஒரு 20 to 24 மணி நேரம் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்களோட பிளான் பண்ணிக்கிறது பெஸ்ட். சனிக்கிழமை தான் டிராவலே பண்ண போறீங்கன்னா வெள்ளிக்கிழமை எப்படி ஸ்டேட்டஸ் இருக்குன்றத நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம சனிக்கிழமையே நம்ம தர்ஷன் அப்டேட் ஷேர் பண்ணுவோம். ஸோ அதுலயே நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் எப்படி க்ரௌட் இருக்கு என்ன அப்படின்றது. அதுக்கு அடுத்து இந்த அக்டோபர் மாசத்துக்கான டெய்லியோ ப்ரோக்ராம் நாளைக்கு காலையில 9ல இருந்து 10 மணிக்குள்ள அன்னமயா பவன்ல நடக்கும். இதுக்கு கால் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்ஸ் எதுவும் ஷேர் பண்ணணும், இல்ல ஏதாவது டவுட்ஸ் கேட்கணும்னா நீங்க ட்ரை பண்ணலாம். லைன் கிடைச்சா கண்டிப்பா நம்மளோட ஃபீட்பேக்ஸை ஷேர் பண்ண முடியும். நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டெய்லியோ ஈவோ முடிஞ்சதுக்கு அப்புறமா மேபி ஏதாவது முக்கியமான அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா ஷேர் பண்றேன். அதுக்கு அடுத்து அக்டோபர் மாசம் 15ஆம் தேதியில இருந்து நவராத்திரி பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த நவராத்திரி பிரம்மோற்சவத்துல 300 தரிசனம், எஸ்எஸ்டி டோக்கன், நேரடி இலவச தரிசனம், விஐபி, ஸ்ரீவாணி ட்ரஸ்டோட தர்ஷன் டிக்கெட். ஸோ இது மட்டும்தான் அலோடு. மற்ற ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் எதுவுமே கிடையாது. அதனால யாராவது நீங்க பிளான் வச்சிருக்கீங்கன்னா நோட் பண்ணிக்கிங்க. கை குழந்தைகளுக்கான சிறப்பு தரிசனம், சீனியர் சிட்டிசன் தரிசனம், அதுக்கு அடுத்தது நேரடியா போற என்ஆர்ஐ, அதே ஃபாரினர்ஸ், இந்த மாதிரியான ஸ்பெஷலா இருக்கக்கூடிய எந்த தரிசனமே அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம நேரடியா போற ஃப்ரீ தர்ஷன்லயோ இல்ல அப்படின்னா எஸ்எஸ்டி டோக்கன் கவுண்டர்ஸ்ல வாங்கிட்டு போற மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கான எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்ரீவாரி மெட்டில் மட்டும் காலையில ஒரு 8 மணி ஸ்டேட்டஸ் படி ஒரு 2000 டிக்கெட் அவைலபிள் இருந்திருக்கு. இந்த டிக்கெட் முடிஞ்சது அப்படின்னா இன்னைக்கு கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா இதுக்கு அடுத்து நமக்கு நெக்ஸ்ட் மண்டே தான் ஓப்பன் பண்ணுவாங்க. சில வேலைகள்ல உங்களுக்கு க்ரௌடு நார்மலா தான் இருக்கு திருமலையில அப்படின்னு பட்சத்துல மேபி உங்களுக்கு டிக்கெட்ஸ் கொடுக்கறதுக்கு ஏதாவது டெசிஷன்ஸ் எடுக்கலாம். பட் இதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எஸ்எஸ்டி டோக்கன் கீழ் திருப்பதியில விஷ்ணு நிவாசம், கோவிந்தராஜ சுவாமி சத்திரம் இங்க எல்லாமே முடிஞ்சு காலையில கவுண்டர் ஒரு 6:30 மணிக்கே கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ யாராவது டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நேரடியா இலவச தரிசனத்துல போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருக்க முக்கியமான விஷயங்களும் அதுக்கான பதில் பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் ரிப்பீட்டடா ஒரு சில விஷயங்கள் தொடர்ச்சியா கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்காக தான். திருமலை பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைன்ல ரூம் புக் பண்ணணும் அப்படின்னா இப்போதைக்கு சிஆர் ஆஃபீஸ்ல தான் நம்ம புக் பண்ற மாதிரி இருக்கும். பிரம்மோற்சவ டைம்ல மட்டும் சப் ஆஃபீஸஸ், ஜிஎன்சி டோல்கேட் கிட்ட இருக்க லக்கேஜ் கவுண்டருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கவுண்டர்,
ஸ்ரீவாரிமெட்டு வழியா நடந்து போகும்போது அந்த நடைபாதை முடியிற இடத்துல இருக்கு இல்லையா எம்பிசி கவுண்டர், அது இதெல்லாம் வந்து ஓபன் பண்ணுவாங்க. இது பிரம்மோற்சவம் டைம்ல மட்டும் க்ரௌடு வந்து ஒரே இடத்துல அதிகமா இருக்கும் அப்படின்னு போது மற்ற சப் ஆஃபீஸஸ்ல கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் நீங்க ஆஃப்லைன்ல திருமலையில ரூம் எடுக்கணும் அப்படின்னா டைரக்டா சிஆர் ஆஃபீஸை போயிட்டு தான் நீங்க லைன்ல நின்று ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். வீக் டேஸா இருந்துச்சுன்னா நார்மலா இருக்கும். வீக்கெண்ட்ஸ்ல க்ரௌடு ஹெவியா இருக்குன்னா காலையில வந்து ஒரு 4-5 மணிக்கெல்லாம் கியூல நின்னாதான் நமக்கு கன்ஃபார்மா ரூம் கிடைக்கிற மாதிரி சிச்சுவேஷனா இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நமக்கு சிஆர் ஆஃபீஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆர்ஜிதம் கவுண்டர்ல லக்கி டிப் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த லக்கி டிப்ல நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இதுல அடுத்த நாள் நடக்கக்கூடிய கல்யாணோற்சவ சேவாவுக்கான லக்கி டிப்பும் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுல என்ரோல் பண்ணீங்கன்னா என்ரோல்மெண்ட்டோட கவுண்டிங் கம்மியா இருக்கும் போது அதுல என்ரோல் பண்ண எல்லாருக்குமே டிக்கெட் கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 50 டிக்கெட் வந்து இஷ்யூ பண்ண போறாங்க அப்படின்னா அந்த 50 டிக்கெட்டுக்கும் கம்மியான என்ரோல்மெண்ட் இருக்கு, ஒரு 30-40 இருக்குன்னா யாரெல்லாம் என்ரோல் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த என்ரோல்மெண்ட் வந்து அதிகமா இருக்கு, 50 கோட்டாவுக்கு 80 பேர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னா லக்கி டிப் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆஃப்லைன்ல ட்ரை பண்ணி பாருங்க. சிஆர் ஆஃபீஸ் கிட்ட இருக்க ஆர்ஜிதம் கவுண்டர்ல தான் உங்களுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இப்போ டிசம்பர் மாசத்துக்கு வந்து வைகுண்ட துவார தரிசன நாட்களுக்கு இன்னும் டிக்கெட் ஓபன் பண்ணாம இருக்காங்க. அது ஓபன் ஆகுமான்ட்டு. ஓபன் ஆகும். அது எப்போ ஓப்பன் ஆகுன்ற அஃபிஷியல் அப்டேட் இன்னும் வரல. வந்துச்சுன்னா கண்டிப்பா ஷேர் பண்றேன். பட் அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு அடுத்து இப்பதான் நான் உங்களுக்கு வந்து லக்கி டிப் பத்தி சொல்லியிருந்தேன். நேத்தே ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நான் ஆஃப்லைன்ல வந்து லக்கி டிப் அர்ச்சனால வந்து செலக்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன்ல லக்கி டிப்ல யாருக்காவது கிடைக்கல அப்படின்றவங்க ஆஃப்லைன்லயே நீங்க திருமலை தர்ஷன் போகும்போது மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. டிசம்பர் மாசத்துல பிளாக் பண்ணியிருக்கக்கூடிய டேஸ் வந்து 300 ரூபா தரிசனம் ஓப்பன் ஆகும். ரூம்ஸ் புக்கிங் மட்டும் அவங்க எந்தெந்த டேஸ்ல பிளாக் பண்ணிட்டு ஓப்பன் பண்றாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா உங்களுக்கு ஸ்பெஷலான எந்த தரிசனமுமே வைகுண்ட துவார தரிசனத்துக்கு கிடையாது. ஸோ அந்த நாட்களுக்கு நமக்கு 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் நீங்க புக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஆஃப்லைன்ல எஸ்எஸ்டி டோக்கன் இந்த மாதிரி வாங்கிட்டு கூட தர்ஷன் போக முடியும். ஸ்ரீவாரிமெட்டு கீழ் திருப்பதியில இருக்க கவுண்டர்ல உங்களுக்கு வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாளுமே டோக்கன் கொடுக்க மாட்டாங்க. அதனால நேரடி இலவச தரிசனத்துல தான் நீங்க ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சீனியர் சிட்டிசன் இந்த தரிசன டிக்கெட் பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் எல்லாமே நமக்கு ஜனவரி மாசம் சம்பந்தப்பட்ட புக்கிங் எல்லாமே ஓபன் பண்ணுவாங்க. அதை பத்தின தனி வீடியோ சேனல்ல வந்து ஷேர் பண்றேன், கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜனவரியில யாருக்காவது தர்ஷன் டிக்கெட் வேணும்னா கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு அடுத்து நிறைய பேர் கேட்குறாங்க என்னன்னா கூட்டம் வந்து எங்க வந்து கம்மியா இருக்கும் நமக்கு எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்கு அப்படின்னு. ஸோ உங்களுக்கு விஷ்ணு நிவாசம் ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கும். ஆனா இப்போ நைட் டைம்ல எல்லா கவுண்டருமே கொஞ்சம் ஃபுல்லா தான் இருக்கு. ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் தான் இருக்கிறதுல கூட்டம் அதிகமா இருக்கும். அதுக்கு அடுத்து பூதேவி காம்ப்ளெக்ஸ், இது ரெண்டும் ஓவராலா உங்களுக்கு க்ரௌடு ஹெவியா தான் இருக்கும். கோவிந்தராஜசுவாமி சத்திரம், விஷ்ணு நிவாசம், இங்க ரெண்டையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி இன்னொருத்தங்க கேட்டிருக்காங்க, ஸ்பெஷல் என்ட்ரி புக் பண்ணி தர்ஷனுக்கு போக முடியல, எஸ்எஸ்டி டோக்கன் வந்து 30 நாளுக்குள்ள கிடைக்குமான்ட்டு. நீங்க 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்க எஸ்எஸ்டி டோக்கன் தாராளமா வாங்கலாம். ஏன்னா 300 ரூபா டிக்கெட் நம்ம ஒரு டைம் புக் பண்ணிட்டு இன்னொரு டைம் புக் பண்றதுக்கு தான் 30 நாள் டைம் கேப் வந்து இருக்கணும். அதே மாதிரி தான் எஸ்எஸ்டி டோக்கன் ஒரு தடவை வாங்கி சாமி பார்த்தீங்கன்னா அடுத்த டோக்கன் வாங்குறதுக்கு 30 நாள் கேப் இருக்கணும். 300 ரூபாயில தர்ஷன் பார்த்துட்டு சேம் அதே மாசத்துல கூட நீங்க எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிக்கலாம். முதல் நாள் 300 ரூபா தரிசனம், அடுத்த நாள் எஸ்எஸ்டி டோக்கன்ல கூட தர்ஷன் பார்க்கலாம். இது ரெண்டும் வந்து லிங்க் கிடையாது. ஒரு டிக்கெட் நீங்க வாங்குனீங்கன்னா அதே டிக்கெட் திரும்ப வாங்குறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு டைம் பீரியட் இருக்குமே தவிர ஒரு டிக்கெட்டுக்கும் இன்னொரு டிக்கெட்டுக்கும் லிங்க் கிடையாது. நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். அதே போல கை குழந்தைகளுக்கான சிறப்பு தரிசனம் பத்தின ஒரு சில இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். அதற்கான நடைமுறைகள் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, திருப்பதி ஏழுமலையான் கோவில்ல 1 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் தரிசனத்துக்கான நடைமுறையை தேவஸ்தானம் வெளியிட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஏழுமலையானை தரிசிக்க 1 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுடன் வரும் பெற்றோர் மற்றவர்களுக்கு தேவஸ்தானம் இலவச தரிசனம் சுபதம் வழியா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. மற்றவர்கள் அப்படின்றத அந்த குழந்தைங்க கூட இருக்கக்கூடிய சிப்ளிங்ஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. அம்மா அப்பா குழந்தை மட்டும்தான் அலோடு, வேற ரிலேட்டிவ்ஸ்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. பக்தர்கள் என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னா, 1 வயதுக்குட்பட்ட குழந்தை உள்ள பெற்றோர் வந்து இந்த தரிசனத்தை பெறுவதற்கு ஆதார் அட்டை அல்லது குழந்தையின் பிறப்பு சான்றிதழ் கட்டாயம் நீங்க எடுத்துட்டு போகணும். இதுல ஆதார் கார்டு பேரண்ட்ஸோடது எடுத்துட்டு போகணும். குழந்தையோட பர்த் சர்டிபிகேட்டோ இல்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்து கொடுத்த டிஸ்சார்ஜ் சம்மரியும் நீங்க எடுத்துட்டு போகணும். அதோட பெற்றோர் மற்றும் குழந்தைகளின் உடன் பிறந்தவர்கள் அனுமதிக்கப்படுவர். அவர்களின் அனைவரின் ஆதார் அட்டைகளையும் கட்டாயம் எடுத்து செல்ல வேண்டும். அவர்கள் உடன் வரும் உறவினர்களுக்கு அனுமதி இல்லை. தரிசனத்துக்கு தகுதியுள்ளவர்கள் நண்பகல் 12 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் சுபதம் நுழைவாயில தரிசனத்துக்கு அனுமதிக்கப்படுவர். 1 மாதத்தில் 1 முறை மட்டுமே அவர்கள் தரிசனம் பெற முடியும். தரிசனம் முடிக்க அவர்கள் சுமார் 2 மணி நேரம் தேவைப்படும். ஸோ இந்த 1 மாதம் அப்படின்றது 1 மந்த் கிடையாதுங்க, 90 நாட்கள் அப்படின்றது தான் டைம் கேப்.
பட் இப்போ எதுவும் அப்டேட் பண்ணியிருக்காங்களான்றது தெரியல. ஒரு ஸ்பெஷல் தர்ஷன் ஒரு டைம் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அதே தர்ஷன் பார்க்கறதுக்கு 90 நாள் டைம் கேப் வந்து ஆகும். தெற்கு மாட வீதியில் திருமலை நம்பி சந்நிதியை அடுத்த சுபதம் நிலைவாய் வந்து இருக்கு. அவர்கள் தரிசன டிக்கெட் அல்லது முன்பதிவு தேவையில்லை, நேர்ல போனீங்கன்னாவே புக் பண்ணிக்கலாம். இந்த தரிசனம் தினமும் உண்டு. சிறப்பு விழா நாட்கள், பக்தர்கள் கூட்டம் அதிகம் உள்ள நாள்கள் இந்த தரிசனத்தை தேவஸ்தானம் ரத்து செய்யவும் வாய்ப்புள்ளது. எனவே 1 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் கூட்டிட்டு போகக்கூடிய பேரண்ட்ஸ் வந்து இந்த சான்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது டெய்லியும் இருக்கும். சப்போஸ் இப்போ புரட்டாசியில் வந்து க்ரௌடு ஹெவியாக இருக்குன்னா மேபி அவங்க வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. மற்ற நாட்கள் இருக்கும். பிரம்மோற்சவம் இந்த மாதிரி ஸ்பெஷலான டேஸில் இந்த தரிசனம் கிடையாது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ரீசெண்டாக தர்ஷன் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். நன்றி.